தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 12 மாநகராட்சிகள் மற்றும் 31 மாவட்ட ஊராட்சிகளின் வார்டு உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த அஇஅதிமுக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் 12 மாநகராட்சிகளின் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் 31 மாவட்ட ஊராட்சிகளின் வார்டு உறுப்பினர்கள் பதவிகளுக்கான தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களின் பெயர்களை கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தனர். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி 4வது மண்டல அலுவலகத்தில் 15 வார்டுகளுக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். சென்னை நுங்கம்பாக்கம் 9வது மண்டலத்தைச் சேர்ந்த 18 வார்டுகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்தனர். மதுரை மாநகராட்சியின் 100 வார்டு உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் கழக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்தனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழகத்தின் பெண் வேட்பாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். அம்மாவுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணி எங்களையும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. மதுரை அளவில் 100 தொகுதியுமே நாங்கள் மொத்தமும் ஜெயிச்சு அம்மா முன்னாடி போய் நாங்கள் நிற்போம். அவங்களோட சாதனைகள், அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் எங்கள் மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய ஆசையே கூட. திருச்சி மாநகராட்சியில் 65 வார்டுகளுக்கான உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் மற்றும் ஸ்ரீரங்கம், அரியமங்கலம், பொன்மலை உள்ளிட்ட மண்டல அலுவலகங்களில் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் செந்துறை, ஜெயங்கொண்டம், வேப்பந்தட்டை உள்ளிட்ட ஒன்றிய அலுவலகங்களில் மனு தாக்கல் செய்தனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் ஆத்தூர், கெங்கவல்லி, தலைவாசல், வாழப்பாடி, அயோத்தியாபட்டினம் உள்ளிட்ட ஒன்றிய அலுவலகங்களில் மனு தாக்கல் செய்தனர். நாகை மாவட்டத்தில் உள்ள 21 மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவிகளுக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் நாகை, வேதாரண்யம், செம்பனார்கோவில், மயிலாடுதுறை, குத்தாலம், சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட இடங்களில் மனு தாக்கல் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 6 மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவிகளுக்கு அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை, தண்டராம்பட்டு, செங்கம், கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய 18 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் நாமக்கல், ராசிபுரம், பரமத்தி, வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய 17 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்த பின்னர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர், பர்கூர், ஊத்தங்கரை, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய 23 மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் 60 வார்டு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சியின் 17 வார்டு உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் பார்க் சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்று மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் வேலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, ஈரோடு, சிவகங்கை, திருவாரூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கோவை, கடலூர், தருமபுரி, விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களுக்கான பதவிகளுக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர்.